நம்ம கோயம்புத்தூரில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரியாணியில் பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக வைரலாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே கிளப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் பூச்சி இருந்தனால தான் நான் வீடியோ எடுத்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து கடைசியில் நம்மளே பூச்சியை போட்டோம்னு சொல்லி நம்ம மேலே பழியை போட்டு அப்படியே உல்ட்டாவாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எதுக்காக போகிறேன்னா, நியூஸ் சேனலில் எடுத்து நம்ம மேலே தான் தப்பு, நம்ம காசு கொடுக்காமல் சாப்பிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இல்லைன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டு ஒரு கேளும் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது வந்து வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஃபுட்டு கொண்டு வந்தாங்க. சாப்பிடும்போது ஸ்டார்டிங்கில் பூச்சி எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க சாப்பிட கொஞ்சம் எடுக்க போடும்போது அதில் ஒரு பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அது எனக்கு பூச்சினே தெரியல, சின்னதாக இருந்துச்சு. நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பூச்சின்னு அவங்க மறுபடியும் சொன்னதுக்கப்புறம் நான் மேலே வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். மேலே வச்சு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பெரிய சீனாக க்ரியேட் பண்ணி அங்கே ஹோட்டலில் வந்து சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க ஆப்போசிட் கஸ்டமர் எதுவும் நினச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேபிள் கீழே வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். என்கிட்ட அந்த ஃபுட்டேஜஸ்மே லைனாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்த வீடியோ டேபிள் மேலே இருக்கும், செகண்ட் எடுத்த வீடியோ டேபிள் கீழே ஃப்ளாஷ் அடிச்சு எடுத்திருப்போம். நாங்கள் வந்து டேபிள் கீழே பிளேட்டு கொண்டு போனதுக்கு காரணமே இதுதான் மெயினான ரீசன். ஆனால் இதை வந்து அவங்க வந்து நாங்கள் கீழே கொண்டு போனது தான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் மேலே பழி போட்டாங்க. ஒரு சின்ன பூச்சியை போடுறதுக்கு பிளேட்டு கொண்டு போய் அடியில் வச்சு தான் போடணுமான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கலாம். ஏன்னா சின்ன பூச்சி கையில் இத்தினோண்டு தான் இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அப்படியே கூட வைக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனால் இவங்க நான் வந்து பிளேட் அதை அடியில் கொண்டு போய் நீங்களே சொல்லுங்கள், ஒரு அடியில் கொண்டு போய் பூச்சி எடுத்து போட்டால் நான் மாட்டிக்குவேன்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் பண்ணுவேனா அப்படிங்கிறது நீங்களும் யோசிச்சுக்கோங்க. அப்படி அவங்க சொல்கிறது ஒருவேளை ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு ஆங்கிள் சிசிடிவி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸு மீடியாக்கெல்லாம் ஒன்றே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்திருக்க நிறைய ஆங்கிளில் கேமரா இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ என்னங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும், எனக்கும் தெரிய வரும், உங்களுக்கும் தெரிய வரும். யார் பக்கம் மிஸ்டேக் இருக்குங்கிறது நீங்களே சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது கூட தெரியல. அந்த மேனேஜர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியிலே சாப்பிட வராங்க, அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம கடையோட பேரை கெடுக்க வராங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான். அதுக்கு நானே ஒரு வீடியோவுமே போட்டிருப்பேன், ஒரு 100 வீடியோக்கு கீழே இருக்கும். அந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அப்போவெல்லாம் இவங்களுக்கு தெரியாதது, பிரியாணியில் பூச்சி இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்காண்டி இவங்க வந்து இவ்வளோ பெரிய மேட்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓசியில் சாப்பிட வந்தாங்க, இதுக்குன்னு ஒரு கேங் சுற்றுது, அதுக்குன்னு ஒரு கேங் சுற்றலாம், அது கரெக்டு தான், வெறும் 230 ரூபா, அதை இது யார் வேணாலும் பே பண்ணலாம். எனக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது வந்து 230 ரூபாங்கிறது பே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்துட்டோம். ஏன்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே கூப்பிட்டு பூச்சி இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, பூச்சி எடுத்துகிட்டு அது பூச்சி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்துட்டோம். ஆப்போசிட்டில் கஸ்டமர் இருக்காங்க, இது ஒரு பெரிய சீனாக பெரிய ஒரு டேமேஜாக அவங்களுக்கு படுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சு ஒரு வீடியோ எடுத்தது வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு கீழே வச்சு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணவரை நான் கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பூச்சி இருக்குங்கன்னு. அவர் வந்து சூப்பர்வைசர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சூப்பர்வைசர் வந்துட்டு என்ன கேட்டார்னா, அவர் பிளேட்டை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு பூச்சி தான் கன்ஃபார்ம் பண்ணார். பூச்சி தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பூச்சின்னு எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. சூப்பர்வைசர் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எனக்கு எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு அது பூச்சியான்னு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நானும் பூச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்கள் போய் கை கழுவிட்டு வரோம். சரிங்க பில்லு போட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். பில்லு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் இல்லைங்க எனக்கு பில்லு வேணுங்கிற. அவங்க இல்லைங்க உங்களுக்கு பில்லு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம மேலே பழியை எப்படி போட்டாங்கன்னா, அவங்க பில்லு கொடுக்காமல் போயிட்டாங்கிற ஒரு பழியை நம்ம மேலே போட்டாச்சு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சம்பவத்தை நிறைய பார்த்துருப்பாங்க. அதனால் நம்ம பில்லு கேட்டதுக்கு கொடுக்காம வந்து நம்ம மேலே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டாங்க பில்லு கொடுக்காம. மேனேஜர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரியாணி முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுக்காம வந்துட்டோம்னு சொல்லியிருப்பாரு. நாங்கள் அந்த இப்போ உங்களுக்கு மேலே கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி போக பிரியாணி எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் 4 வாய் தான் சாப்பிட்ருப்போம். பேலன்ஸ் பிரியாணி அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்ட பேருக்கு நாங்கள் முழுசாக சாப்பிட்டுருந்தா கூட அவர் சொல்லலாம். அப்போ அவர் அப்படி முழு பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு உண்மையாக பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பில்லு கேட்டதுக்கு இல்லைங்க பில்லு வேண்டாங்க, வாங்க ஒருத்தர் போய் பேசிக்கலாம்னு கூப்பிட்டாரு. அவங்க கடையை டேமேஜ் பண்ணுறனால, அவங்களுக்கு லாஸ் பண்ணுறனால எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. என்ன ஒரு 50,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த 50,000 பேருக்கு நான் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன். நான் சாப்பிட்ற பிரியாணியில் பூச்சி இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுத்து அவேர்னஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். மற்றபடி யாரும் அந்த கடைக்கு போய் சாப்பிடாதீங்க, இந்த கடை இப்படி இருக்குது மோசமாக இருக்குன்னு நான் சொல்லலை. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். இதை வந்து அவங்க சிசிடிவியை கொடுத்து நம்ம பக்கம் திருப்பினால இந்த ப்ரெஸ்ஸு மீடியாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரிஜினல் ப்ரெஸ் மீடியாவை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு சில என்னோட நியூஸ் சுற்றிக்கு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் சேனல்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுட்டேஜ் கிடச்ச உடனே என்னமோன்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா கேட்காம. ஃபுட்டில் பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி பூச்சி தெரியாமல் வந்துருச்சுங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிக்வஸ்ட்டாக பேசியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. நான் இந்த மாதிரி ஃபுட் விளாகர் தான், நான் என் பேஜில் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி தான் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கு நமக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே திருட்டு பழி கொடுத்துருக்காங்க.
கண்டிப்பாக வந்து நான் வந்து அது ஒரு மோட்டிவாக எடுத்து பண்ணல. 230 ரூபா கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி இவங்களை வச்சு எனக்கு ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரு ஃபேமும் கிடையாது. அதே மாதிரி மேனேஜர் சொல்லியிருந்த மாதிரி நம்ம மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் லாயரை கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இன்ஸ்பெக்டர் மேடமும் கேட்டாங்க, நீங்கள் டேபிள் கீழே ஏன் கொண்டு போனீங்கன்ட்டு. நாமளும் தகுந்த ஆதாரத்தோடு கொடுத்தாச்சு. கொடுத்தது சரின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்களும் வந்து ஃபுட் சேஃப்டி இதில் வந்து FSSAIயில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. பார்க்கலாம் யார் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுவே அவங்க மேலே தப்பு இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படி அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தான் வரும். எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்த நியூஸு மீடியா அதில் எல்லாம் வரதை பார்த்து நீங்கள் எதுவுமே நம்பாமல் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் கமெண்ட்டில் போய் தாறுமாறாக பேசுகிறது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இதுவே நீங்கள் சாப்பிட போகிறீங்க, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வருது, சாப்பிட்டு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட்டமாக போய் கடை முன்னாடி நிற்பீங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்த ஒரே காரணத்தினால தான் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மற்றபடி அவங்கள வந்து நான் இப்போவுமே எதுவும் குறை சொல்லலை. அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் கூட ஏதாவது ஒன்று வந்து விழுந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். கண்டிப்பாக தெரியாமல் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர்வைசர் அந்த பிளேட்டில் இருக்கிறது பூச்சி தான் கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, வேறு பிரியாணி தரட்டுமான்னு தான் கேட்டாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறோம். நாங்கள் எனக்கு எதுக்குங்க அது, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் எடுத்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நானே இந்த மாதிரி பேஜ் வச்சிருக்கேன், நானே என்னோட போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பிளேட்டை கீழே கொண்டு போய் பூச்சி எடுத்து போட்டு மேலே கொண்டு வந்தாலும் வைக்கல. நாங்கள் வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் கீழே கொண்டு போனோம். இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மன்னிப்பு கடிதம் கேட்போம்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு இதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க மேலே தான் 100% மிஸ்டேக் இருக்குங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். அதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்குது. இந்த நியூஸ் சேனல்காரங்களை மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நியூஸில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க. ஒரிஜினல் நியூஸ் சேனல் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு வந்து நிறைய நியூஸ் சேனல் வந்து ஆதாரமாக இருக்காங்க, உண்மை மட்டும் போடுற மாதிரி. ஆனால் என்னையை பற்றி போட்டவங்க இப்படி என்ன டீலிங்னு தெரியல. சும்மா ஃபுட்டேஜை வாங்கி நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி போட்டாங்க. உண்மையிலே அவங்க ட்ரஸ்ட்டாக இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு தான் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க.